Hi everyone. Emotionally lonely இருக்கிற ஃபீலிங், emotional loneliness, இந்த ஃபீலிங் வந்து ஜெண்டருக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஸோ ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இதுக்கு கிடையாது. எல்லாருக்கும் ரொம்பவே காமனான ஒரு விஷயம். ஸோ மென்னுக்கு இது எப்படிலாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, நம்மளோட கல்ச்சர் படி நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, மென்னுக்கு பெருசாக தேவைகள்லாம் இருக்காது, அவங்களுக்கு இமோஷ்னலாக பெருசாக எந்த நீட்ஸும் இருக்காது, அவங்கள பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. இமோஷ்னலாக அவங்களுக்கும் நிறையவே தேவைகள் இருக்கும். ஆனால் அதை அவங்க வெளிப்படுத்துறது எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வயலன்ஸ், கோவம், அடிதடி அந்த மாதிரி விஷயங்களில் வெளிப்படுத்துகிறாங்க. அட் த சேம் டைம் அவங்க வந்து ஒரு சூசைட் அட்டெம்ப்டே பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடிச்சிருவாங்க சூசைடை. லைக் விமன் பண்ணும்போது சில நேரத்தில் ஃபெயிலியர்ஸ் ஆகும், நிறைய வந்து காப்பாற்றப்படுவாங்க. ஆனால் மென் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்க யார் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்களோ நிறைய பேர் அதில் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, என்ன நீடுக்காக அவங்க பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன இமோஷனல் நீட் இருந்தது, இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் போய்டுறது உண்டு. அதுக்கு பெருசாக நம்ம வேல்யூவும் ஆட் பண்ணுறது கிடையாது. ஆனால் அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது. எல்லா மென்னுக்குமே இமோஷ்னலாக தேவைகள் அப்படிங்கிறது இருக்கும். என்னென்ன தேவைகள், நிறைய பேர் என்னென்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இமோஷ்னலாக இன்டிமேட்டாக இருக்க மாட்டாங்க. அதாவது வெளிப்படையாக அவங்களுக்கு தேவைகளை வெளிப்படுத்த மாட்டாங்க. எனக்கு இது வேணும்னு கேட்க மாட்டாங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இன்செக்யூராக இருக்குது, தனிமையாக இருக்குது, இல்லை நம்ம இதை பண்ணலாம், இல்லை இது வேண்டாம், அந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படுத்த மாட்டாங்க. சரி விடு அப்படின்னு விட்டுடுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஜெனுவினாக இருக்க அந்த இன்டிமசி வந்து அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுது. நிறைய பேருக்கு இமோஷ்னலாக நான் வந்து இந்த கூட்டத்தை சேர்ந்தவன், அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ், அந்த ஃபீலிங்கும் நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல. அதாவது நான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஐம் மெம்பர், இல்லை இந்த ஃபேமிலியில் நான் ஒருத்தன், இந்த பொசிஷனில் நான் இருக்கேன். ஸோ அந்த பிலாங்கிங்னஸ், அந்த சேஃப்டி ஃபீலிங் நம்மளுக்கு அது அங்கேருந்து தான் வரும். லைக் நான் வந்து சேஃபாக இருக்கேன் ஏன்னா நான் இதில் சேர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். ஸோ அந்த ஃபீலிங் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறதில்ல. இன்னும் இதனாலேயே நிறைய பேர் எப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னா, ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. லைக் பிளாங்காக, ஒன்றுமே இல்லை, லைக் டிஸ்கனெக்டடாக, ஒரு மாதிரி எம்டியாக, என்கிட்ட எதுவும் இல்லை, நான் வேஸ்ட், இல்லை என்கிட்ட எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அவங்கக்கிட்ட ஃப்ரேம் ஆக ஆரம்பிக்குது. அதாவது இமோஷ்னல் கனெக்ஷன், ஒருத்தர் வச்சுக்கிற இமோஷ்னல் கனெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 பேசிக்கான விஷயம். இது எல்லா உயிரினங்களுக்கும் ரொம்பவே காமனான விஷயம். குழந்தைங்க வந்து இதை எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சப்போஸிங் அவங்களுக்கு தேவை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, அவங்களோட இமோஷ்னல் கனெக்ஷன் வந்து பேரண்ட்ஸோட ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அவங்கன்னு எதிர்பார்க்குறாங்களோ அதை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடைக்கும். ஓகே, இவ குட் கேர்ள், இவன் நான் சொல்கிறது செய்கிறா, இல்லை ஓகே இவ பரவாயில்ல, ஏன்னா நான் சொன்னால் இவ கேட்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரூவல் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த அப்ரூவல் மூலமாவது இமோஷ்னல் கனெக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது இமோஷ்னலாக ஜெனுவினான கனெக்ஷனை கொடுக்காது. அது வந்து டெம்ப்ரரியாக அவங்க செய்கிற செயலுக்கு உண்டான அப்ரூவலை தான் கொடுக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் கனெக்ஷன் தேவை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரியாவது நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுது அந்த வயசில். இது வளரும்போது எப்படி ஆகிடுது அப்படின்னா, ஒரு பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஆஸ் அடல்ட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீதி பேரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து அவங்களோட தேவை என்ன அப்படிங்கிறத பூர்த்தி செய்கிறதையே மெயின் ஃபோக்கஸாக வச்சுருக்கேன். அதாவது அதர்ஸ் ஃபர்ஸ்ட், எல்லா ப்ரையாரிட்டியும் அவங்களுக்கு தான், அவங்க சொல்கிறது தான் நடக்கணும், அவங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகிடுது அப்படின்னா, மீதி பேரை நம்ம ஃபர்ஸ்ட்டாக வைக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட்டாக வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிறது கிடையாது, திரும்ப ஐ கோ அன்னோட்டிஸ்ட். ஆனால் மென் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்படி மீதி பேரை வைக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு நான் ரிலேஷன்ஷிப்பில் தேவைப்படுவேன் அப்படிங்கிற ஃபீலிங் நிறைய மென்க்கு இருக்கிறது உண்டு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை வெளிப்படுத்த மாட்டாங்களே தவிர, ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு உணர்வு நிறைய பேருக்கு காமனாகவே இருக்கிறது உண்டு. ஸோ நான் இயற்கையாக இருக்கிறபடி என்ன யாருக்குமே பிடிக்காது, நான் மீதி பேருக்கு ஏற்ற மாதிரி மாறும்போது மட்டும்தான் எல்லாருக்கும் என்னை பிடிக்கும், மீதி பேரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது மட்டும்தான் எல்லாருக்கும் என்னை பிடிக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்கில் நிறைய மென் போகிறது உண்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வாட்டி அவங்க ஒய்ஃப்
பார்க்கும் போதெல்லாம், அதாவது ஆஃபீஸ்லேருந்து வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஓகே, நான் என் ஒய்ஃபை பார்க்குறேன், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே காமிச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு அன்றைக்கி பேட் டே இருந்திருக்கும், இல்லை ஆஃபீஸில் ஒரு சோகமான நாள், இல்லை கஷ்டத்தில் அனுபவிச்சிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் முடிஞ்சிருக்காது, இல்லை இவங்க ஏதாவது திட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த இமோஷன்ஸ் எதையுமே காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அப்படி நான் காமிச்சேன் அப்படின்னா என் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடும், அவளுக்கு என்னை பிடிக்காமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து சைல்டுஹுட்டோட பேட்டர்ன் தான். அதாவது சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து அவங்களை எப்படி வளர்த்துருப்பாங்க அப்படின்னா, நான் சொல்கிறதே தான் நீ செய்யணும், அப்படி நீ செய்யலை அப்படின்னா நான் உன் மேலே கோவப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிறது உண்டு. ஸோ அப்போ அந்த பர்சனுக்கு என்ன ஆகிடுதுன்னா, அது ஒரு பேட்டர்னாக ஃப்ரேம் ஆகிடுது. ஓகே, விமன்னா எப்படி அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நம்ம நடந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஹாப்பியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எனக்கு தேவை என்ன அப்படிங்கிறத நான் வெளிப்படுத்தினேன் அப்படின்னா என்னை யாருக்கும் பிடிக்காமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை அவங்க க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட நிறைய பேட்டர்ன்ஸ் ஃப்ரேம் ஆகிறது உண்டு. ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எமோஷ்னல் நீட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவையான விஷயம். அதில் மென் விமன் அப்படிங்கிற டிஃப்ரென்சியேஷன்லாம் கிடையாது. மென்னுக்கும் கண்டிப்பாக இந்த விஷயம் தேவை.